ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை இலையில் எப்படி மீன் வறுவல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு எண்ணெயே சேராது, எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது ரொம்பவே ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன்னா எண்ணெய் இதுக்கு அதிகமாக தேவையே படாது. எண்ணெய் இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றாமல் கூட நீங்கள் இதில் செய்யலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது அந்த வாழை இலை மீன் வறுவலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா எடுத்து வச்சுட்டு ஒரு 4 துண்டு மீனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் மீனில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக மல்லி இலை எடுத்திருக்கேன் நான், ஒரு கை அளவுக்கு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையோட ஸ்பெஷல் என்னென்னா, மீன் வறுவலோடு சேர்த்து நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் மனமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் மசாலா சொல்கிறேன். இப்போ நான் 4 மீன் தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் கலந்து விடுறதுக்காக. அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 1 கிலோ மீன்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3, 4, 5 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ போடுவீங்களோ அந்த அளவுக்கு. நான் 4 மீன் அப்படிங்கிறனால ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் நான் போட போகிறேன் இப்போ. ஏன்னா நான் 4 மீன் எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு இந்த அளவுக்கு தான் தேவைப்படும். நீங்கள் நிறைய மீன் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மீன் நல்லா கலர்ஃபுல்லாக வரணும் இல்லையா, அதுக்காக என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மீனெல்லாம் கலந்து விட்டுறலாம். 4 மீனையும் எடுத்து கலந்து விட போகிறேன் இப்போ நான். பாருங்கள், இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு கலர் பொடியெல்லாம் எதுவுமே போடாதீங்க. கலராக வரணுன்னா மஞ்சள் தூள் மட்டும் போதும். மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் சேர்ந்தாலே ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வரும். வாழை இலையோட கலரும் சேர்ந்து கிடைக்கும். அதனால் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜில் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மீனில் நல்லா மசாலா பிடிச்சு வரணும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சு கிடைக்கும். இப்போ இந்த மீனில் நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் மசாலா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் இல்லை ஃப்ரீசரில் அப்படின்னா நீங்கள் ஃபேன் காற்றுல கூட வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷமாவது இந்த மசாலாஸ் பிடிக்கிறதுக்கு ஆகும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வாழை இலையை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. வாழை இலை ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. பாருங்கள், வாழை இலையை நல்லா தேய்ச்சி விட்டாச்சு எண்ணெயில். இப்போது இதை நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலாலாம் மீன் போட்டு, அதை இதில் நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா, வச்சு மூடி வச்சிங்க அப்படின்னாலே ஒரு சூப்பரான ஒரு இதில் வரும். பாருங்கள், நான் எப்படி இதை மூடி வைக்கிறதுன்னு காட்டுறேன். வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சு, எப்போவுமே இந்த மாதிரி மீன் செய்யணும் அப்படின்னா எங்கள் அப்பா தான் எங்கள் வீட்டில் செய்வார். நான் இதை செய்யவே இல்லை, எங்கள் அப்பா தான் செஞ்சிட்ருக்காரு. நான் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா தான் நான்வெஜ் எல்லாம் இந்த மாதிரி எனக்கு சூப்பராக சமைச்சு தருவார். உங்கள் வீட்டில் யார் இந்த மாதிரி சமைப்பாங்க, உங்கள் அப்பாவா உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே அப்படியே அந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம போட்டுடலாம். வெங்காயெல்லாம் கலந்து வச்சுருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம மீனெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை நல்லா மடிச்சுட்டு தோசைக்கல்லில் வைக்கணுங்க. தோசைக்கல்லில் வச்சு வறுத்தா தான் இது ஒரு நல்ல டேஸ்ட்டே கிடைக்கும். இதை நீங்கள் நூல் போட்டு கட்டணுன்னா கூட கட்டிக்கலாம், இல்லைனா அப்படியே நீங்கள் ஒரு தோசை கரண்டி எடுத்து மேலே வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து தோசைக்கல் நல்லா சூடானதும் இப்போது நம்ம
ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழை இலையில் மீன், அதை தூக்கி இதில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தோசை கரண்டி எடுத்து மேலே வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கீழ்ப்பாக வேகணும். அதுக்கப்புறம் நான் சிம்மில் வச்சு தான் வேக வச்சேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. அந்த சைடு திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்க அப்படின்னா சூப்பரான மீன் வறுவல் ரெடி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மீனுக்கு கீழே மசாலாலாம் இருக்குது. அந்த மசாலாவோடு சேர்த்து இந்த மீனை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்குங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா பண்ண இந்த மீன் வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.